ஹாய் ஹலோ வணக்கம். போன வீடியோவில் நாங்கள் புற இதழ் பண்ணோம் இல்லையா, செப்பல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேயா? ரெடி. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஒரு கம்பி. ரொம்ப நல்ல மெல்லுசான கம்பி. பக்கத்தில் உங்களுக்கு எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த கம்பி எடுத்துக்கலாம். ஒரு நார்மலான ஒரு இலை சைஸ். கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க, சின்னதாக போனால் தான் கஷ்டம். ஓகே, ஹூக் வந்து 3.5. இப்போ முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ரைட். இப்போ 12 செயின் போட்டுக்குவோம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ஹூக்கில் இருக்கிற இந்த செயினை விட்டுட்டு அடுத்த செயின், முதல் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம். அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே யான் ஓவர் பண்ணி எடுத்து 3 லூப்பையும் எடுத்துடணும். அடுத்ததில் அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். யான் ஓவர், முதல்ல 2 லூப், அடுத்த 2 லூப். இப்போ அடுத்து வர 5 செயினில் ட்ரிப்பிள் குரோஷே போட போகிறோம். 2 தடவை யான் ஓவர் பண்ணி ஹூக்கில் முதல்ல 2 லூப், அடுத்தது 2 லூப், அதுக்கப்புறம் 2 லூப். இது ட்ரிப்பிள் குரோஷே. இப்போ அடுத்து வர 5 செயினில் நாங்கள் ட்ரிப்பிள் குரோஷே போட்டுக்கலாம். இப்போ இந்த பேசிக் எல்லா செயின்ஸுமே நான் நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல பொறுமையாக மெதுவாக சொல்லி கொடுத்துருப்பேன் அதில். ஓகேங்களா? ரைட். 5 ட்ரிப்பிள் குரோஷே போட்டுக்கலாம். கடைசி டபுள் குரோஷே. ஓகே. இப்போ அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே போட்டுக்குவோம். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, 3 லூப்பையும் எடுத்துருவோம். கடைசி செயினில் 3 சிங்கிள் குரோஷே போடுவோம். லாஸ்ட் செயினில் 1 2 3. இப்போ இந்த யானையும் நம்ம சேர்த்து வச்சு தைச்சிக்கிட்டே வந்துடலாம். அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போடுவோம். இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதை அப்படியே அந்த பக்கம் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ டபுள் குரோஷே அடுத்த செயினில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து 5 டபுள் குரோஷே போட்டுட்டு வருவோம். இப்போ முடிஞ்சது. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, 5 ட்ரிப்பிள் குரோஷேக்கு அப்புறம் அடுத்த செயினில் டபுள் குரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் ஹாஃப் டபுள் குரோஷே, லாஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ பக்கத்து செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம். இப்போ நம்மளுடைய பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ தான் நம்ம கம்பியை யூஸ் பண்ண போகிறோம். கம்பியை வந்து இந்த இலைக்கு பின்னால் வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் செயின் கிட்ட வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ கம்பியை சேர்த்து முதல்ல ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகே, 1 செயின் போட்டுட்டு அடுத்த செயினில் இருந்து நாங்கள் ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இந்த கம்பியை சேர்த்து போட்டுக்கிட்டே வரணும். கம்பியை பிடிச்சிக்கோங்க, கம்பியும் வச்சு ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ ஒரு 2-3 செயினுக்கு நாங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இந்த கம்பியை சேர்த்து பிடிச்சி போடுறது. பட் போக போக அது ஈஸியாக வந்துடும். இப்போ நடுவில் வர செயின் வரைக்கும், அதாவது ஒரு பாதி வரைக்கும் நாங்கள் இப்படி பிடிச்சி பண்ணுவோம். கடைசி சென்டர் செயினில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ அது வரைக்கும் ஒரு சிங்கிள் குரோஷே எல்லா செயின்லேயும். இப்போ நம்ம கடைசிக்கு வரப்போகிறோம். இப்போ லாஸ்ட் செயின் போட்டாச்சு. இப்போ நடு
சென்டர் செயின் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கம்பியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்பியோட ஓப்பன் எண்ட் வந்து கீழே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிற நடு செயினில் அந்த மடிப்பு வரணும், ஓப்பன் எண்ட் அந்த கம்பியோட ஓப்பன் எண்ட் கீழே வரணும். இப்போ அந்த மாதிரி நாங்கள் அந்த கம்பியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ சென்டர் செயினில் முதல்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதே செயினில் மறுபடியும் இன்னும் ஒரு சிங்கிள் crochet. கம்பியை இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். கம்பியை விட்டுட்டிங்கன்னா நடுவில் கம்பி வெளியில் தெரியும். ஸோ கம்பியை பிடிச்சே தான் செஞ்சுட்டு வரணும். இப்போ மறுபடியும் கடைசி செயின் வரைக்கும் சிங்கிள் crochet போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ உங்களுக்கு கம்பி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ கடைசிக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ரெண்டு கம்பியும் சேர்த்து பண்ணணும். ரைட், இப்போ நாங்கள் பாருங்கள் பேஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரவுண்ட் இப்போ. ஓகே, முதல்ல ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் ரிப்பீட் பண்ண போகிறோம். எல்லா செயின்லேயும் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிகிற வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு செயின் போட்டுக்கலாம். இதை கடைசி வரைக்கும் கொண்டு வருவோம். முதல் ஹாஃபோடைய கடைசி, அதாவது அந்த சென்டர் செயினில் மறுபடியும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் ஒரு செயின். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நடுவில் இருக்கிறதுல முதல்ல ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். அதே செயினில் ஒரு டபுள் crochet போடுவோம். போட்டுட்டு ஒரு பீக்கோ பண்ணுறதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் வருது இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வி மாதிரி 2 செயின் வரும். அதில் கம்பி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நூல் பிரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ அதே செயினில் மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, 2 செயின் பீக்கோ பண்ணியிருக்கோம், ஹாஃப் டபுள் crochet, அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுவோம். இந்த பக்கம் அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு செயின் போட்டுக்குவோம். இப்போ கடைசி செயின் வரைக்கும் இதை நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். லாஸ்ட் செயின் வந்தாச்சு. 2 கம்பியும் சேர்த்து நாங்கள் அந்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்குவோம் கடைசி செயினில். பாருங்கள். ரைட், இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங்காக நம்மளுடைய யானை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த யானை கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிடலாம். நம்மளுடைய இலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 கம்பியை இந்த யானில் சேர்த்து நல்ல இறுக்கமாக நெருக்கமாக இப்படியே சுற்றிக்கிட்டு வருவோம் கடைசி வரைக்கும். நல்லா கொஞ்சம் நெருக்கமாக சுற்றுங்க, கம்பி தெரியக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளுடைய யான் முடியுது. இப்போ இந்த கம்பி பாருங்கள், 2 கம்பி இருக்கு இல்லையா, அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்படி நல்லா பிளந்துட்டு அந்த யானை அதுக்குள்ளே விட்டுட்டு இப்போ கம்பியை முறுக்கி விட்டுருங்க. அப்போ நம்மளுடைய யான் அதில் நல்லா மாட்டிக்கும், ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இலை முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.